யோனோ எஸ்பிஐ ஆப்ல எப்படி வந்து பேங்க் அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத டீடைலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யோனோ எஸ்பிஐ ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப் ஓபன் பண்ணதுமே அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே சைடில் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிரான்சாக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன், 1 மந்த்து, 3 மந்த்து, அதுக்கப்புறம் 6 மந்த்து, பை டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் அப்படின்னா 10 நாள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1 மந்த்னா 1 மந்த் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பை டேட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து மெயில் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே டவுன்லோட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட் செக்ஷனில் போயிட்டு டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி பாஸ்வேர்டு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட பர்த்டேவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு அது எப்படின்றது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அப்படி இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். யோனோ எஸ்பிஐ ஆப்ல எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.